தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண்வளரும் தூபம் கமழ தூயில் அணை மேல் கண்வளரும் மாமான் மகனே மாமான் மகனே மணிக்கதாவம் தாழ்த்திரவாய் மாமான் மகனே மணிக்கதாவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் உமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ உமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ ஏம பெரும் தூயில் மந்திரப்பட்டாளும் மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவிழ்ந்தோரம் பாவாய் மணி மாடத்து. ராமாஞ்சதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நீலாதுங்க ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணன்யசரணம் பிரபத்யே. தூமணி மாடத்தைச் சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய
தேக யாத்திரை எப்படி அமையணும், அந்த தேக யாத்திரையானது அவனுடைய குடும்ப யாத்திரையானது எல்லாரும் அனுசந்திக்க ஏற்ற ரீதியிலே அழகாக அமையணும் என்று சொல்லுகிறது இந்த பாட்டிலே. ஸ்ரீ நாச்சியார் பாகவதர்களுக்காக 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். பாகவத சுப்பிரபாதம் பாடியிருக்கார். அதுல அவர்களுக்கு சுப்பிரபாதம் பாடுறதுன்னு மாத்திரம் இல்லாமல் வைஷ்ணவனுடைய தர்மங்கள் எல்லாம் என்ன, வைஷ்ணவனுடைய ஆச்சாரங்கள் எல்லாம் என்ன, வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காக இருக்கு இந்த 10 பாட்டு. ஆச்சரியமா முதல்ல பார்த்தோம்னா மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் இன்னும் வந்தது. அப்போ காலங்காத்தால் எழுந்திருந்து ஹரி என்று சொல்லணும் என்பதும் அதை கேட்கணும் என்பதும் அங்க அழகான ஒரு தகவலா நமக்கு கிடைச்சிருக்கு. பாகவதர்களோடு பழகும் போது எப்படி பழகணும் என்பதையும் திருப்பாவையிலே நம்ம அழகா கத்துக்க முடியும். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், இது மொத்தமுமே இந்த 10 பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 9வது பாட்டு தூமணி மாடத்து என்கிற பாசுரத்துல பாகவதர்களுடைய கிரக யாத்திரை, அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் இருக்கக்கூடிய விதம் இருக்கும் இல்லையோ, அதை அழகா சொல்றது. அப்போ கூறத்தாழ்வான் அருளி செய்வாராம், ஹிதாம்சத்துக்கு ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் அப்படின்னு வராம். ரொம்ப பெரிய காரியம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு நல்ல பரம பாகவதனான ஸ்ரீவைஷ்ணவன் அவனுடைய கிரக யாத்திரை எப்படி இருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்தாலே போரும், அதுவே நல்லதுன்னு வரான். சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது இருக்கட்டும், இதே பார்த்துட்டு இருந்தா போரும் அப்படின்னு வரான். அதனால்தான் தேசிக தினச்சரியா அப்படின்னு குமார வரதாச்சாரியார் சாதிச்சிருக்கார். தேசிகன் தினசரி என்ன பண்ணிட்டு இருந்தார், கார்த்தால எழுந்திருந்து காவேரிக்கு போய் ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி திரும்பி வந்து ரங்கநாதன் சந்நிதியில திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடி பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடி பிரசாதங்கள்லாம் வாங்கிண்டு அதுக்கு முன்னாடி காவேரிலேயே நித்தியகர்மா அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு மாதிரி இவர் கார்த்தால எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் ராத்திரி யோகத்துல சயனத்துக்கு போற வரைக்கும் தினசரி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது சொல்றதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ தேசிக தினச்சரியா. அந்த ஸ்தோத்திரம் என்ன கேட்டா, தேசிகன் இப்படி இருந்தார் அப்படிங்கறது நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயமா இது நமக்கு பரமஹிதம், இது அனுசந்தானம் மரணம், இப்படி எல்லாம் இருந்தார் என்பதாக. அந்த மாதிரி மகான்களுடைய கிரகம் எப்படி இருந்தது அப்படின்னா அதுவே பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர்களுடைய அனுஷ்டானம்னா அதை பார்க்கணும், அவர்களுடைய வார்த்தைகள் அப்படின்னா அதை கேட்கணும், அவர்களுடைய திருமேனி அப்படின்னா அதை சேவிக்கணும். இது எல்லாமே நமக்கு ஹிதத்தை கொடுக்குமா. அந்த மாதிரி இங்க ஆயர்குல பெண்கள்ல ஒருத்தி அவள் கிரகத்துக்குள்ள சயனத்துல இருக்காள். அவளை எழுப்ப போகும்போது அவ படுத்துன்னு இருக்கிற அழகை, சயன அழகை பாடுறார். எந்த மாதிரி இடத்துல எத்தனை அழகா இருக்காள். அருங்கலமே ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, எங்களுக்கெல்லாம் அருங்கலம் நீ, எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணம் மாதிரி, கிடைக்க முடியாத ஒரு ரத்னம் மாதிரி நீ, அதனால உன்னை விட்டு போக முடியாது. அவளை எழுப்புறாளாம். அப்போ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே அப்படின்னு எழுப்பி மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கதவை திறக்கணும். சயனத்துல சயன கிரகத்துல ஒரு பாகவத ஸ்திரீ படுத்துட்டு இருக்கும் போது அந்த அழகை ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய விசேஷம். ஒரு திருமாளிகையானது தூமணி மாடம். எப்பவுமே பெரியவர்கள் இருக்கிற இடத்த வீடுன்னு சொல்ல மாட்டான், திருமாளிகை அப்படின்னு. இவர் இருக்கிறது ரொம்ப தூய்மையான மணிகளாலே சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு மாடம், ஒரு பவனம். சின்ன கிரகமா இருந்தாலும் திருமாளிகைன்னு தான் சொல்லுவோம். ஆச்சாரியன் திருமாளிகை, சுவாமி தேசிகன் திருமாளிகை அப்படின்னு தானே சொல்றோம். சின்னதா இருந்தாலும் அது வெறும் மாளிகை இல்லை, திருமாளிகை. அப்போ ஒரு அழகான தூமணி மாடம், தூய்மையான மணி மாடம், அதுல சுற்றும் விளக்கெரிய
அது விளக்கு நிறைய எரியுது, சுத்தியும் விளக்கு எரியறதான். சுத்தி எதுக்கு அத்தனை விளக்கு ஏற்றி வச்சிருக்காள் அப்படின்னா ஒரு விளக்கு தான் ஏற்றி வச்சிருக்காள், அதுவே சுத்தி தெரியுது. ஏன்னா அத்தனை தூய்மையான மணி மாடமா பிரதிபலிக்கிறது. திருமலையில ஊஞ்சல் உற்சவத்துல விளக்கு ஏற்றி வச்சா கண்ணாடியில பிரதிபலிக்கும், அத்தனை விளக்கு கண்ணாடியில சேவையா. அதுபோல கண்ணாடி அறையில பெருமாள் கண்ணாடி அறை சேவையில ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சேவை சாதிச்சாருன்னா அந்த அறை முழுக்க ரங்கநாதன் சேவை சாதிப்பார். கண்ணாடியில பிரதிபலிச்சு ஒரு கண்ணாடி, அதுக்குள்ள இன்னொரு ரங்கநாதன், அதுக்குள்ள இன்னொரு ரங்கநாதன், அதுக்குள்ள இன்னொரு ரங்கநாதன், அதுக்குள்ள இன்னொரு ரங்கநாதன் அப்படின்னு உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும். அது மாதிரி இங்க எங்க பார்த்தாலும் சுற்றும் விளக்கெரியுது. தூபம் கமழ, நல்ல வாசனைக்காக தூபம் இருக்கு. துயில் அணை, தூங்க பண்ணக்கூடிய ஒரு அணையாம், ஒரு படுக்கை, அதனால துயில் அணைன்னு பெயர். அதுமேல் கண் வளரும், அதுக்கு மேல சயனத்துல இருக்காள் மாமான் மகளேன்னு அவளை கூப்பிடுறாள். எல்லா வார்த்தையுமே அழகான வார்த்தை. பாகவதால் விஷயத்துல இப்படிதான் அனுசந்தானம் வரணும். வீட்டில் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. தூமணி மாடம் திருமாளிகையில் இருக்க கண் வளரும்ங்கிறது அழகான வார்த்தை. அவர் படுத்துட்டு இருக்கார், தூங்கின்னு இருக்கார், அதெல்லாம் காட்டிலும் அம்மா மலர் கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். திருக்குழந்தை 6வது பெருமாளை பத்தி பாடிச்ச அந்த ரீதியில இவரும் கண் வளர்ந்துட்டு இருக்கார். எப்பவுமே மரியாதையோட வார்த்தை இருக்கணுமா, அதுதான் வைஷ்ணவ பரிபாட்டை எடுத்து காமிக்கிறது. சுவாமி என்ன செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னா சாப்பிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது. சுவாமி என்ன செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னா அமுது பண்ணிட்டு இருக்கார், அமுது செஞ்சுட்டு இருக்கார், இல்ல அந்தரியாமை ஆராதனம் ஆயின்னு இருக்கு அப்படின்னு. எங்காத்துக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது. இங்க அந்தரியாமை ஆராதனம் இங்க ஆகலாமே அப்படின்னு சொல்லலாம். படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்பதான் சயனத்துக்கு எழுதி இருக்கார் என்று சொல்லலாம். எந்த விஷயமுமே அவர் கடைசியில திருநாட்டுக்கு போனா கூட அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் திருநாட்டுக்கு போனார் அப்படின்னு சொன்னா அது தப்பான். திருநாட்டுக்கு எழுந்தொழினார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி எல்லாமே கௌரவத்தோட வார்த்தை சொல்லணும் அவர்கள் கிட்ட. அது யாரா இருந்தாலும் சீவைஷ்ணவனா இருந்தார்னா கௌரவமான வார்த்தை இல்லாமல் சாதாரண வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அதனால அத்தனை கௌரவமா இவளை துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே. வார்த்தையில கௌரவம் மாத்திரம் இல்லை, உண்மையிலேயே அந்த பவனம் அத்தனை அழகா இருக்கான். அவள் இருக்கக்கூடிய பவனம் அவள் மொத்தமும் கண்ணனை நினைச்சே கட்டியிருக்காள் போல இருக்கு. அத கண்ணனுக்கு ஏத்ததா ஒரு பவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பவனத்தை கட்டியிருக்காள். தூமணி மாடம் வச்சு சுற்றும் விளக்கு வச்சு தூபம் கமழ கண்ணனை நினைச்சுட்டே சயனத்துல இருக்காள். துயில் அணை வேற, இது எல்லாமே தூக்கத்தை கொடுக்கும். அந்த மாடம், அந்த தூபம், தீபம், அந்த படுக்கையே தூக்கத்தை கொடுக்கும். அதனால தான் அது துயில் அணைன்னு பெயர். ஏன்னால் இந்த தலகாணியில் இந்த மெத்தையில் படுத்தால் உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறார் அட்வர்டைஸ்மெண்ட். இதே படுத்துட்டா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னா இன்னும் போய் கேட்டா இது என்ன விலைன்னு கேட்டான். 999 ரூபா அப்படின்னா இன்னும் சொன்னால் இத்தனை விலை கொடுத்து வாங்கினால் எங்களுக்கு தூக்கமே வராது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் கண் துயில் அணை மேல் இது தூங்க பண்ணும் மிருதுவான ஒரு மெத்தை, அது மேல சயனிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு அவருடைய வைபவத்தை, பாகவதர்களுடைய வைபவத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு அதை அனுபவிக்கணும். பகவான் எத்தனை அழகா இவரை வச்சிருக்காரு. அதுவும் முதல்லயே சொன்ன மாதிரி கண்ணனுக்காக வச்ச ஒரு திருமாளிகை இது. ஸ்ரீமத் பாகவதத்துல சைரந்திரி அப்படிங்கிறவள் தன்னுடைய மாளிகை இப்படிதான் அலங்காரம் பண்ணி வச்சு கண்ணனுக்காகவே காத்து இருந்தாலாம். கண்ணன் எங்காத்துக்கு ஒரு நாள் வரணும், அவன் கூட ஆனந்தமா ரமிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல கண்ணன் மதுரைக்கு போன போது பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி மதுரைக்கு போறான் கம்ச சம்ஹாரம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ கண்ணனுக்கு பெரிய கோலாகலமான ஒரு வரவேற்பு மகாராஜா கம்சன் கொடுக்கல. அங்க இருக்கிற பசங்கள், அந்த மதுரையில இருக்கிற ஜனங்கள், மதுரையில இருக்கிற பெண்கள், மதுரையில இருக்கிற ஆண்கள், மதுரையில இருக்கிற குழந்தைகள், இவ எல்லாரும் கண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு 10 பேர் வீதியில ஓடி வந்து கண்ணனை பார்க்கறதுக்கு ஆசையோடு ஓடி வருவாள். புஷ்பங்கள்னாலையும் பொறிகள்னாலையும் கண்ணன் மேல எரிச்சு சந்தோஷப்படுறாள். கண்ணனுடைய மதுராநகர பட்டண பிரவேசம் ஆச்சரியமா இருக்கு. சுத்தி நிறைய பசங்க வேற, ஆயர்வாடியிலேருந்து வந்திருக்க பசங்க நிறைய இருக்கு.
இன்னும் மதுரா நகரத்து பசங்களும் வேற கூட சேர்ந்துண்டு ஒரே கூத்தும் கும்மாளவுமாக வேணுகானத்தோடு கூட இடையர் குலத்துல என்ன வேஷங்கள்லாம் உண்டோ அந்த வேஷங்களை எல்லாம் தரிச்சுட்டு கண்ணன் அழகா வந்துருக்கான் மதுரையில திருநடுவுல. அப்போ எல்லாரும் வேடிக்கை பார்க்கா, இவன் நம்ம ஊர் பிள்ளையாமே, இங்கே வசுதேவருக்கு பிறந்தவனாமே, இங்கிருந்து அங்க போனானாமே, தேவகிரியுடைய புத்திரன் இங்கிருந்து அங்க போய் வளர்ந்தானாமே அப்படின்னு கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த பூத்தனையை கொண்டவன் இவனாமே, அந்த சகடாசுனை கொண்டவன் இவனாமே, உனக்கு விஷயம் தெரியாதா, இந்த கேசி போனானே திரும்பி வரலையே என்ன ஆச்சு, எல்லாம் இவன் தான் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காளாம். கண்ணன் எல்லாத்தையும் கேட்டுன்னு இப்படி மதுரையில ஒரு பட்டண பிரவேசமாக அழகா உள்ளுக்குள்ள போயின்னு இருக்கான். அப்போ கண்ணனை பார்க்கலாமோ கூடாதோ அப்படின்னு ஓரமா நிக்கிறாள் ஒருத்தி, ஒரு ஸ்திரீ. முன்னாடி போய் நிக்க கூடாது, ஏன்னா உடம்பு முழுக்க வளைஞ்சு கோணலா இருக்கக்கூடியவள். அவளை பார்த்தாலே எல்லாரும் வைவாளாம், ஏன் என் மூஞ்சில் வந்து முழிக்கிறேன்னு. அவ எதிர்க்க வந்தாலே ஏன் நாங்க ஒரு காரியமா போகும்போது நீ ஏன் எதிர்க்க வர அப்படின்னு. அவளை பார்த்தா சட்டுன்னு முகம் திருப்பிப்பாள் எல்லாரும். ஏன்னா உடம்பு சரியில்லை, வக்கரமா இருக்கு, கோணலா இருக்காள், கூனியா இருக்காள், முதுகெல்லாம் கூனின்னு இருக்கு, முகவெல்லாம் பார்த்தா வயசானவளா இருக்கு. யாருக்குமே அவளை பார்க்கறதுக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால யார் எதிரியுமே போய் முழிக்கிறது இல்லை அவன். ஆனா மனசுக்குள்ள ஆசை கண்ணனை மாத்திரம் பார்க்கணும். முன்னாடி போனா வீபாளு எல்லாரும் வையும் போது அப்ப கண்ணனும் விசா தாங்க முடியாது. ஆனா அந்த கண்ணன் திருமுகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிறதுக்காக அந்த தெருவுல மூலையில நின்றுண்டு முகத்தை மாத்திரம் வெட்டி பார்த்துட்டு இருக்காள். அவள் கம்ச மகாராஜாவுக்கு சந்தனம் இழைச்சி கொடுக்கிற காரியத்துல இருக்கிறவள். ஆபீஸ் உத்தியோகம், சந்தனங்கள்லாம் நிறைய எடுத்து வச்சுண்டு கம்சனுக்கு கொடுக்கணும், கையில வச்சுட்டு இருக்காள். எப்படி கண்ணனை பார்த்த உடனேயே இவளுக்கு ஆசை, இந்த மொத்த சந்தனத்தையும் கண்ணனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும். இந்த சந்தனம்லாம் ரொம்ப உத்தமமான ஒரு சந்தனம், மகாராஜாவுக்கும் தயார் பண்ணது. இது அப்படியே கண்ணன் திருமேனியில பூசினா எத்தனை ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு எட்டி பார்க்கறாள். பட்டுன்னு தலையை பின்பக்கம் திருப்பின்னுட்டா. கண்ணன் பார்த்துட்டா என்ன பண்றது, மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் எட்டி பார்க்கறா, யாராவது விசா என்ன பண்றது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கா. கையில சந்தனம் இருக்கு, இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கா. கண்ணன் என்ன பண்ணான், அத விஜ்ஞாய பகவான் சர்வாத்மா சர்வதர்சனஹாம். எல்லாம் தெரியும், தெரியாதது என்ன அவனுக்கு. இந்த கும்பலோட போயிட்டு இருந்தோம், திடீர்னு குடு குடு குடுன்னு வேகமா ஓடி போய் அவள் எங்க ஒழிஞ்சின்னு இருக்காளோ அவ முன்னாடி நேர போய் நிக்கிறான். இடுப்புல கையை வச்சுன்னு நேரா முன்னாடி போய் நிக்கிறான். அவளை பார்த்து சிரிக்கிறான். ரொம்ப ஆனந்தத்துல இந்த கண்ணனுக்கு இந்த சந்தனத்தை கொடுத்துடணும் தானே மனசுல நினைச்சா. கண்ணனே நேரம் வந்துட்டானோ இல்லையோ, அதனால அந்த சந்தனத்தை எடுக்கிறாளாம் கண்ணனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. சந்தனத்தை எடுத்துட்டா கையில. சுகந்தமே தத்து ராஜாருகம் ருச்சிரம் ருச்சிரானனே. ஒண்ணு சுகந்தமா இருக்கு, நல்ல வாசனையா இருக்கான். இன்னொரு சந்தனம் எடுத்தா ராஜாருகம், இது ராஜாவுக்கு கொடுக்கலாம், அப்புறம் வசதியா இருக்கு. இன்னொன்னு எடுத்தா ருச்சிரம், அழகா இருக்கு, நல்ல வாசனையும் இருக்கு, நல்ல நிறத்தோடையும் இருக்கு, எல்லாத்தோடையும் சேர்ந்துருக்கு. ஒன்று ஒன்றா கண்ணன் பார்க்கறான், இது சுகந்தமா இருக்கு, இது ராஜார்கமா இருக்கு, இது ருச்சிரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பையனை ஏதோ சாதாரண நினைச்சோமே, சந்தனத்துல எத்தனை விதம் இருக்கு, அதெல்லாம் எப்படி எப்படி இருக்கு, அதை எப்படி அனுபவிக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானே. இவனுக்கு தான் சந்தனத்தை கொடுக்கணும். ருச்சிரானனேங்கிறான், ரொம்ப அழகா இருக்கியே நீங்கிறான் அவளை பார்த்து. சந்தனம் சமர்ப்பிக்கும் போது அத்தனை அழகா இருக்கலாம். உடனே கண்ணா இந்த சந்தனத்தை நானே பூசி விடட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்டா சரின்னு கையை நீட்டிட்டான் கண்ணன். நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கண்ண தேதி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ. நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கின, எனக்கு இது கிடைக்குமா, இந்த சுகந்தமான சந்தனம் கிடைக்குமா, இந்த ராஜார்கமான சந்தனம் கிடைக்குமாண்ணா, உனக்கு இல்லாம யாருக்குங்கிறான். தேறி அவளும் திருவுடம்பில் பூச, நானே பூசுறேன் அவளே பூச. கண்ணன் மெதுவாக பார்த்தான், மொத்தம் உடம்புல கண்ணுடைய திருமேனில அந்த சந்தனத்தை பூசுறா.
அவளுக்கு பிரத்யுபகாரமா ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவளுடைய முகவாய் கட்டிய மெதுவா தன்னுடைய கையால பிடிச்சு அப்படியே முதுக தடவி கொடுத்தான். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க, மொத்த கூணும் நிமிர்ந்து போச்சு, மொத்த சரீரமும் மாறி போய் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அழகான ரொம்ப யௌவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சரீரம் ஒன்று அவளுக்கு கிடைச்சிது. ரொம்ப அழகா இருக்காள், திரிபுர சுந்தரியா இருக்கா. அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ, அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் கண்ணன். அவ பார்த்துன்னு இருக்கும் போதே அந்த க்ஷணத்திலே இந்த ஆச்சரியம் நடந்தது. நல்ல ஆச்சரியமான வஸ்திரங்கள், ஆச்சரியமான ஆபரணங்கள், ஆச்சரியமான ஒரு மேனி. அவளே பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே கண்ணனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாள். கண்ணா, இந்த மேனி நீ கொடுத்தது, இந்த அழகு நீ கொடுத்தது, இதை உனக்கு நான் அர்ப்பணம் பண்றேன். இத்தனை நாள் வரைக்கும் முதலில ஒரு பையன் கூட என்னை ஏறிட்டு பார்த்தது கிடையாது. ஆனால் இனிமேல் ஒரு பையன் கூட என்னை பார்க்காம போக மாட்டான். அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க நீ. யாரும் என்ன அலட்சியம் பண்ண முடியாது. இனிமே ஒரு தடவை பார்த்தா ரெண்டாவது தடவை திரும்பி பார்த்துட்டு தான் போவான். அப்படி ஒரு சௌந்தரியத்தை கொடுத்துருக்க. இது யாருக்கும் கூடாது. இது உனக்கு, உன்னுடையது, நீ கொடுத்தது. அதனால உனக்கே இதை நான் அர்ப்பணம் பண்ணணும். நீ எங்காத்துக்கு வந்துருன்னுட்டா. இதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு தான் உரிமை இருக்கு. நான் அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னா கண்ணன் பார்த்தான். அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நான் இப்ப வேற காரியமா போயின்னு இருக்கேன், நீ ஆத்துக்குள்ள போ, கதவை தாழ்பால் போட்டுக்கோ, யாரும் வராத பார்த்துக்கோ, நான் ஒரு நாள் வரேன் என்று சொல்லிட்டேன். அப்படி தன் சரீரத்தையே கண்ணனுக்கு கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருந்தாலாம். ஆண்டாள் மாதிரியே இருக்காள். ஏன்னா கொங்கை தலைமைவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகாங்கிறார் நாச்சியார். இந்த சரீரத்தை பாருங்கோ, கண்ணனை தவிர வேற யாரையும் அணையாது இந்த சரீரம். சிறு மானிடவரை காணில் நானும். மனுஷால பார்த்தா இந்த சரீரம் வெட்கி போகுமா, அவளை பார்க்காது, அவளை லட்சியம் பண்ணாது. கண்ணனுக்கு காத்துன்னு இருக்குன்னு ஆண்டாள் அழகா பேசுறார். ஆண்டாளால் தான் இப்படி எல்லாம் பாட்டு பாட முடியுங்கிறார். ஒரு ஸ்திரீ ஆனபடினால்தான் இத்தனை பெருமையாக சொல்ல முடியும். ஏன்னா கொங்கை தலைமையை நோக்கி காணிருங்கிறார். நான் பெருமாளுக்கு செய்யற கைங்கரியத்துல ஒண்ணு என் சரீரத்தினாலே கைங்கரியம். இந்த சௌந்தரியத்தை, இந்த யௌவனத்தை அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி ஒரு கைங்கரியம் பண்ணுங்கிறார். இது எந்த புருஷனாவது நினைக்க முடியுமா? அது ஆண்டாளுடைய ஒரு பாவத்துல இப்ப அந்த சைரந்திரி இருக்கலாம், இல்ல சைரந்திரியுடைய பாவத்துல ஆண்டாள் இருக்கலாம். அன்னைக்கு சைரந்திரி தன்னுடைய கிரகத்துக்கு போனால் அந்த கிரகத்தை அலங்காரம் பண்ணிட்டு கண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கான். அதனால அந்த கிரகத்தை அழகா அலங்காரங்கள்லாம் பண்ணி ராத்திரி இன்னைக்கு கண்ணன் வருவானான்னு காத்துட்டு இருக்கா. சாயங்காலம் ஆச்சுன்னா போறோம், கண்ணன் வருவானான்னு பார்த்துட்டு இருக்காள். மகார்கோபஸ்கரீராட்யம் காமோபாயோபிதம் முக்தாதாம பதாகாபிஹி விதான சயனாசனைஹி தூபை சுரபிபி தீபைஹி ஸ்ரக்கந்தைரபி மண்டிதம். இந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த ஸ்லோகத்தில் இருக்கு. நிறைய முத்துப்பந்தல்கள்லாம் பண்ணி ஆச்சரியமான சயனாசனம், தூங்குறதுக்கு ஏற்ற ஒரு சயனங்கள் எல்லாம், படுக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தூபங்கள் வச்சு தீபங்கள் வச்சு இன்னும் மாலைகள் கந்தங்கள் என்னமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த சயன கிரகத்தையே உத்தமமாக்கியிருக்காளாம். எதுக்காகனா கண்ணனுக்காக. வீட்டுல எல்லாமே கண்ணனுக்காக நினைக்கிறான். ஆத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, எல்லாம் அதே இடத்துல இருந்துட்டே இருக்கு. கிரைண்டர் இருக்கு, மொத்தம் என்னென்ன இருக்கணுமோ வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாமே அது இடத்துல இருந்துட்டு இருக்கு. பெருமாள் இருக்கிறதுக்கு மாத்திரம் இடம் கிடைக்க மாட்டேங்குது. அவர் ஒரு மூலையில் இருக்கார் பாவம். இதெல்லாம் கம்பீரமா இருக்கு. எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கிறது. அவர் எங்க வேணா இருந்துப்பார். அவருக்கு என்ன, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானேண்ணா. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தலைக்குள்ளேயும் இருப்பார், ஒரு அலமாரிக்குள்ளேயும் இருப்பார், எங்க வேணா இருப்பார். ஆனால் இங்க அப்படி இல்லை.
ஒரு கிரகமே மொத்தமே கண்ணனுக்குங்க. மொத்த கிரகம் கண்ணனுக்கு அப்படின்னு எடுத்து காமிக்கிறது. தூபைஹி சுரபிபேதீபைஹி ஸ்ரக்கந்தைர் அபிமண்டிதம், இப்படி அலங்காரங்கள்லாம் பண்ணி நித்தியம் வாசல்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அலங்காரம் பண்ணுவாள். நித்தியம் மாலைகள்லாம் சேர்த்து வச்சு கண்ணனுக்குன்னு எடுத்து வைப்பாள். நித்தியம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இன்னைக்கு கண்ணன் வருவான்னு வாசல் எடுத்து வைப்பாள். நித்தியம் உள்ளுக்குள்ள புஷ்பங்கள்லால அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சு இன்னைக்கு கண்ணன் வரப்போறான்னு காத்துன்னு இருப்பாள். இப்படியே ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் கூட அவரும் அழுக்கலை சளைக்கலை. கண்ணன் வருவான் கட்டாயம், என்னைக்கு வருவானோ அன்னைக்கு வரைக்கும் காத்துன்னு இருக்க. கடைசியில ஒரு நாள் அசவிஜ்ஞாய பகவானு, யார் யாருக்கு என்ன நினைவு இருக்குங்கிறது பகவானுக்கு தெரியுமானபடினால சாட்சாத்தா நேரா அவள் இருக்கிற இடத்துக்கே கண்ணன் நேர வந்து அவருடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணான்னு கதை இருக்கு. அந்த பாவத்துல இருக்காளாம் இவோ. இங்க படுத்து கண்ணனுக்காகனே எல்லாத்தையும் வச்சு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் அப்படிங்கிறா. அப்படி படுத்துருக்கியே தூங்கலாமா அப்படின்னு ஒரு அர்த்தம். நீ தூங்கிட்டு இருக்கியே தூங்கலாமா? லக்ஷ்மண பெருமாள் தூங்கினாரோ? உங்களுக்கு தூக்கம் வருமா? நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தானுறங்கா உத்தமந்தன் பேராயிரமே பிதற்றுவன். கண்ணனை நினைச்சு தூக்கம் வராம இருக்கணுமே, நீ எப்படி தூங்குறேங்கிறா. கண்ணன் நினைச்சுட்டே தான் இவ தூங்குறா. கண்ணன் வருவான்னு தெரியும், அந்த ஆசுவாசத்தினால தூங்குறாள். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், அழகா அவளை எழுப்பும் போது மாமான் மகளேங்கிறா. ஒரு உறவு அழகா சொல்றார்கள். ஆண்டாளுக்கு திருவாய்ப்பாடியிலே ஒரு உறவுங்கிறா. ரொம்ப நாளா ஒரு ஆசையா ஆண்டாளுக்கு திருவாய்ப்பாடியில ஒரு உறவுக்காரா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கும் ஆசை. ஸ்ரீரங்கத்துல ஒரு உறவுக்காரா இருந்தா ரொம்ப சௌரியம். ஏன்னா எப்போ போனாலும் வந்தாலும் தங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி திருவாய்ப்பாடியில எனக்கு ஒரு உறவுக்காரால் இருக்கான்னு சொல்லிக்கலாம் முடியும். அதனால அத்தனை ஆசையா எந்த பாகவதரையும் ஒரு உறவு கொண்டாடின்னு போனோம். பாகவதர்களோட சம்பந்தம் பரம உத்தேசியம். அஸ்மத் சகலவித பந்துவாய் அப்படின்னு வரும். பாகவதர்கள் பத்தி சொல்லச்ச பத்திரிகை எழுதும்போது அந்த காலத்திலலாம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சமதமாத்தியாந்த கல்யாணகுண பரிபூர்ணராய் அஸ்மத் அசாதாரண சுவாமியாய் அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் அஸ்மத் சகலவித பந்துவாய் எழுந்தருளியிருக்கும் சுவாமியின் தேனே மலரும் திருவடி தாமரைகளில் அடியேன் தாசன் தாளும் தடக்கையும் கூப்பி அனந்தமான தண்டன் சமர்ப்பித்து செய்யும் விஜ்ஞாபனம். இப்படிதான் பத்திரிகை ஆரம்பிக்கும். பத்திரிகை இல்லை, ஒரு லெட்டரே இப்படிதான் ஆரம்பிக்கும். இவ்விடம் தாசவர்க்கங்கள் க்ஷேமம் அவ்விடத்திய நித்திய ததீயாராதன உபய வேதாந்த கிரந்த காலக்ஷேப அதிசயங்களுக்கு பதே பதே ஸ்ரீமுகம் கிருபை செய்தருள பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரணும். இத்தனையும் எழுதுவா. இத்தனை எழுதும்போதே காட்டில் முக்கால் தீர்ந்துடும். இன்னும் கடைசியில விஷயத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா கூட விடாம எழுதுவா. பெரியவாள்லாம் பார்த்துருக்கு. சாட்சி சரிச்சு அந்த எழுத்து புரியாட்டா கூட அவ விட மாட்டா. பழைய பாணியில அழகா எழுதுவா. அஸ்மத் சகலவித பந்துவாங்கிறா. பாகவதர்கள் நமக்கு எல்லா விதமான பந்துவும் அவ இருக்கணும். ஒரு உறவு கொண்டாடணும், உறவு விட்டுடக்கூடாது. இல்லாத உறவு சொல்லியாவது அவளை உறவு ஆக்கிக்கணுமா. அதனால திருவாய்ப்பாடியில ஆயர் குலத்துல ஒரு உறவு எனக்கு இருக்கு அப்படின்னு அவனு ஆண்டாளுக்கு ஆசை போல இருக்கு. அதனால்தான் இதை சொல்ற. இந்த பத்திரிகையில மொத்தத்தையும் அஸ்மத் சகலவித பந்துவா இதெல்லாம் மொத்தத்தையும் எழுதுற. சமத மாதிரி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராயின்னு வரும். உங்களுக்கு தானே சமம் இருக்கு, தமம் இருக்கு, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி வச்சுன்னு இருக்கீர், சாந்தமா இருக்கீர் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பத்திரிகை எழுதும்போது இது 5 எழுதணும். இப்போ ஸ்ரீமத் வேதமார்க்கன்னு ஆரம்பிச்சு 5 எழுதணும். அதுல ஒண்ணுதான் அஸ்மத் அசாதாரண சுவாமியா இன்னொன்னு, அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் இன்னொன்னு, அஸ்மத் சகலவித பந்துவாய் இன்னொன்னு, சமதமாதி அனந்த கல்யாணகுண பரிபூர்ணராய் சாந்தி உள்ளவர் இன்னொன்னு. இதை எழுத விட்டுட்டார் அவர் காடல. 4 எழுதினார்.
சாந்தி குணமுடையவர்ங்கிறத எழுத விட்டுட்டார். லெட்டர் போயிடுத்து கடுதாசு. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவர் அந்த கடுதாசை எடுத்துட்டு அவர் திரும்பி வந்துட்டார். இவர்கிட்ட வந்து 1 மணி காலம் சண்டை போட்டார். என்ன நினைச்சிருக்கோங்க, என்னை எவ்வளோ கேவலப்படுத்தி எழுதியிருக்கோங்க, சமதவாதிங்கிறத நீங்க வேணும்ட்டே விட்டுட்டோங்க அப்படின்னு 1 மணி காலம் சண்டை போட்டார். இவர்கிட்ட சண்டை போடுறதுக்காகனே அந்த கடுதாசை எடுத்துன்னு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்தே வந்துட்டார். 1 மணி காலம் இவர் சண்டை போட்டு முடிச்சு ஏன் எழுதாம விட்டு சொல்லும் அப்படின்னார். அவர் சொன்னார், அதனால தான் எழுதாம விட்டேன்னார். இப்படி சண்டை போடுறீர்கள் இல்லையோ, உன் எப்படி சாந்தி உள்ளவர்னு சொல்ல முடியும், அதனால தான் எழுதாம விட்டேன்னாராம். எதுக்கு சொல்ல வந்தா, அத்தனையும் கட்டாயம் எழுதணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த காலம் கூட உண்டு, எல்லாரும் எழுதின்றிருந்த காலமும் உண்டு. இப்ப சுருக்கமா எழுதுறா, ஸ்ரீமத் வேத மார்க்கேத்யாதி விசேஷண பஞ்சக விசிஷ்டராய், இந்த 5 விசேஷமும் கூடியவர் என்று எழுதுற வழக்கம். நமக்கு பந்து அப்படிங்கிறது முக்கியம். வைஷ்ணவர்கள் நமக்கு உறவுக்காரர்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபதத்துக்கு போனார், அவருக்கு பந்துன்னு யாருமே கிடையாது. அப்போ அவருக்கு கடைசியில சம்ஸ்காரங்கள்லாம் யார் பண்ணுவா? அப்போ அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்லாம் யோசிச்சா, இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணலாமா கூடாதா, யார் பண்ணலாம், என்ன சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா அநாத பிரேத சம்ஸ்காரா கோட்டி புண்ணிய பலம் விவேகன்று. அநாதனா இருக்கிற பிரேதத்தை சம்ஸ்காரம் பண்ணால் கோடி புண்ணியம் வருவான். உடனே அந்த சாஸ்திரத்தை பார்த்து சரின்னு சொல்லிட்டு இவருக்கு சம்ஸ்காரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி அங்க ஆழ்வான் நிக்கிறார். கையில பவித்திரத்தை எல்லாம் சாத்திண்டு இவருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு தயாரா நிக்கிறார். அவ வந்து பார்த்து பிரமிச்சு போனா, என்ன வந்து நிக்கிறீரே நீர் உறவா அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவர் உறவு வச்சிருக்காருன்னா உறவு இல்லாம வேற என்னங்கிறாரு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நீங்க எப்படி அநாதன் நினைக்கலாம்? அநாதன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்ஸ்காரம் பண்றேன் எப்படி வர முடியும்? இந்த உலகத்துல ஸ்ரீ வைஷ்ணவன் யார் பிறந்தாலும் அவன் அநாத கிடையாது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவன் உறவுக்காரன், யாருமே அநாத கிடையாது. நாங்க எல்லாரும் ஒரு குடும்பம், பகவானை சேர்ந்தவர்கள். நீங்க அநாதன் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன் முன்னாடி வந்து நின்றாராம். இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு ரொம்ப உறவுக்காரர் இவர். அந்த மாதிரி உறவு கொண்டாடணும் அப்படிங்கறது சொல்லிக் கொடுக்கிற இடம். ஆண்டாளே திருவாய்ப்பாடியில தனக்கு ஒரு கிரகம் இருக்கணும்னு ஆசைப்பட்டன்னு ஒரு பாசனம் சொல்றது. மாட மாளிகை சூழ் மதுரை 14 நம் தெருவின் நடுவே வந்துட்டு ஓடமா மதையானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. அந்த மதுராதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் நம் தெருவின் நடுவே வந்துட்டு நம்ம தெருவில் வரணும் அப்படின்னார். நம்ம தெருவில் வரணும் அப்படின்னும் போது அந்த தெருவில் அவர் இருக்கார். அப்ப அந்த தெருவில் அவருக்கு ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு ஏற்படும். அதனால 2 விஷயம், திருவாய்ப்பாடியில தனக்கு ஒரு கிரகம் இருக்கணும் என்று நாச்சியார் திருவுள்ளம், திருவாய்ப்பாடியிலே தனக்கு ஒரு பந்து இருக்கணும் என்று நாச்சியார் திருவுள்ளம்னு ஆச்சரியமா சொல்றது. ஆக மாமான் மகளே அப்படின்னு ஒரு உறவு கொண்டாடி மணிக்கதவம் தாழ்த்திரவாய், இந்த மணிக்கதவை நீயே திறக்கணும். உன்னுடைய தூமணி மாடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான தூமணி கதவம் இருக்கு, அதை நீயே தாழ் திறக்கணும். மாமீர் அவளை எழுப்பீரோ. அடுத்தது மாமி கிட்ட போயிட்டான். இவர் மாமான் மகளாவோ, அவன் இவர் எழுந்துக்கல. அதனால அவ அம்மா கிட்ட சொல்லியாவது அவளை எழுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக, மாமி அவளை கொஞ்சம் எழுப்புங்கோ. உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. அடுத்து உபாலம்பம். ஏன்னா இவாளுக்கு உரிமை இருக்கிற அப்படின்னா அடுத்து அழகா என்ன பேசுறா பாருங்க. மாமி என்ன உங்க மகள் என்ன ஊமையா? நாங்க இத்தனை பேசுறோம், எழுந்து வர மாட்டேங்கிறாளே, பேச மாட்டேங்கிறாளே, என்ன ஊமையா? இல்ல காதிலேயே கேட்கலன்னா செவிடா? ஊமையா செவிடா அனந்தலா? அனந்தலாம் ரொம்ப களைப்புல இப்பதான் படுத்துட்டு இருக்காளா? ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ, இல்ல பெரிய தூக்க மந்திரத்துல அவ இடைப்பட்டு இருக்காளா? யாராவது தூக்க மந்திரம் போட்டாலும் நான் உட்காந்து தூங்கிட்டு இருக்கணும்னு. என்ன ஆச்சு, ஏன் எழுந்துக்கலைங்கிறா? எந்த அம்மாவையாவது கூப்பிட்டு, மாமி உங்க பொண்ணு என்ன ஊமையா செவிடா அப்படின்னா அவளுக்கு கோபம் வருமா வராது? ஆனா இவ கேட்டால் அவளும் கேட்டுன்னு இருக்கா. உண்மகள் தான் ஊமையும், என்ன நாங்க கூட்டா எழுந்துக்கலையே. அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்று. இந்த நாமத்தை எல்லாம் சொல்ல எழுந்து வர வேண்டாமா?
ஏன் படுத்துன்னு இருக்காள் மாமி கிட்ட கேட்கிறாள். யாருக்குமே கோபம் வராது. ஏன்னா இவர்கள் என்ன வேணா சொல்லலாம், சுவாதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. இப்பதானே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல தூயிலன மேல் கண் வளரும் அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னாலும் பார்த்தோம். அந்த மரியாதை எங்க போச்சு? ஊமையே செவிடே அப்படின்லாம் சொன்னா மரியாதை எங்க போச்சு? அப்படின்னா அதுதான் விஷயம். பாகவதர்கள் மரியாதையா பேசினாலும் மரியாதை இல்லாமல் பேசினாலும் அந்த இன்னொரு கேட்கிறவர் இருக்கார் இல்லையோ, அவர் மரியாதையோடய இருப்பார். அவர் கோபிச்சுக்க மாட்டார் அதுக்காக. ஏன்னா எப்படி வேணா பேசலாம், இவருக்கு அந்த உரிமை உண்டு. அது மட்டும் இல்ல, ஊமைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பெருமானை பத்தி யார் பாடாம இருக்காளோ அவ தான் ஊமை உண்மையிலேயே. செவிடு அப்படின்னா பகவத்கதைகளை யார் கேட்காம இருக்காளோ அவள் தான் செவிடு. ஏன்னா வாய் இருந்தும் பாடாமல் இருந்தான்னா அவன் ஊமையா தான் இருக்கணும். வாய் எதுக்கு இருக்கு? ஆகாரம் பண்றதுக்கு மாத்திரம் இல்லையே, பேசுறதுக்கும் தானே வாய் இருக்கு நமக்கு. மிருகங்கள் மாதிரி இல்லையே. மிருகங்கள்லாம் ஆகாரம் மாத்திரம் தான் பண்ணும். நமக்கு பகவான் வாயில 2 சக்தி கொடுத்துருக்கான். ஒன்று ஆகாரம் பண்ணலாம், 2வது வாயால பேச முடியும். நம்ம நாக்கெல்லாம் மேலும் கீழும் அடிச்சு நிறைய துவனியில உண்டாக்கி வார்த்தை சொல்ல முடியும். அப்ப அதனுடைய பலன் ஏதாவது பண்ண முடியும். நிறைய வார்த்தை சொல்லி சொல்லி என்ன சம்பாதிச்சார் அப்படின்னா, ஆகாரத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னா அதான் ஏற்கனவே இருக்கேன். திருப்பி திருப்பி ஆகாரத்தை சம்பாதிக்கணும், அதுதான் கிருப்தமா இருக்கேன் ஏற்கனவே. அதுக்கு தான் வாய் ஏற்கனவே கொடுத்தாச்சே. அதுதான் மிருகங்களும் பண்றதே. நீ கஷ்டப்பட்டு பேசி ஆகாரத்தை சம்பாதிக்கிற, அது பேசாமையே ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. அப்போ பேசுறது எதுக்காக அப்படின்னா, நாராயணேதி நாமாத்தி வாகஸ்தி வசவர்த்தினி அப்படின்னு. நாராயணன் ஒரு நாமத்தை வச்சிருக்கான், அதை சொல்றதுக்கு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கான். நாராயண நாமத்தை சொல்லணும், அதுக்காக தான் வாய் பேச்சு நமக்கு கொடுத்துருக்கிறது. அந்த பேச்சை பேசாம இருந்தான்னா இவன் பேசியும் பிரயோஜனம் இல்லை, இவன் மிருகம் மாதிரியே இருக்கலாம், ஊமையா இருக்கலாம், ஊமையாவே இருக்கலாம். இவன் பகவான் நாமாவை சொல்லாட்டா. தூயானை தூய மறையானை தென்னாலி மேயானை மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே நீள்வான் குரலுருவாய் நின்றிறந்து மூவடிமன் தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை கேளாச் செவிகள் செவியல்ல கேட்டாமே. பகவத் கதைகளையும் பகவத் பிரபாவங்களையும் கேட்காத காதுகள் செவிடுதான். அது காதே அல்ல, அது செவிடு. அது ஏதோ 2 ஓட்டை இருக்கு, அவ்வளவுதான், 2 பக்கமும், வேற ஒன்றும் கிடையாது இது. அதனால பேசுற சாமர்த்தியமோ கேட்கிற சாமர்த்தியமோ பகவான் கிட்ட அதை ஈடுபடுத்துறதுக்கு தான் வந்திருக்கு. அது இல்லைன்னா அது ஊமைன்னு அர்த்தம், செவிடுன்னு அர்த்தம். இப்பதான் மாமியை கேட்கிறாள், எப்ப நாங்க பாடும்போதே எழுந்தொல்லியே என்ன ஊமையா, பகவத்கதையே தெரியாதவளா, இவன் என்ன செவிடா, இல்ல அனந்தலா, இல்ல இப்பதான் வந்திருக்காளா. அனந்தல்னா ரொம்ப களைச்சு போய் வந்து இப்பதான் வந்திருக்கான்னு அர்த்தம். ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலும், இல்ல சில பேருக்கு தூக்க மந்திரத்தை போட்டான்னா தூக்க மாத்திரை சாட்டா மாதிரி, தூக்க மாத்திரை சாட்டா எழுந்துக்கவே மாட்டான். அது மாதிரி தூக்க மந்திரத்தை போட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் எழுந்துக்க மாட்டானா. ஏதாவது ஆயிடுத்தா மாமி அவளை எழுப்பியோ கொஞ்சம், என்ன பண்ணணும் கேட்டா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்று. நாமங்கள் பாடம் அழகா 3 நாமம் இந்த பாட்டுல. 1 மாமாயன், 2 மாதவன், 3 வைகுந்தன். ஒவ்வொரு பாட்டிலுமே அழகான திருநாமங்கள் வந்துட்டு இருக்கு. முதல்லேருந்தே முதல் மார்கழி திங்கள் பாட்டுல நாராயணன் வந்தது. 2வது பாட்டுல பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். 3வது பாட்டிலே ஓங்கி உலகளந்த உத்தமன். 4வது பாட்டிலே கண்ணா அப்படின்னு அழகான திருநாமமும் பத்மநாபன் அப்படிங்கிற அழகான திருநாமமும் உண்டு. 5வது பாட்டிலே மாயன் அப்படிங்கிற திருநாமமும் தாமோதரன் அப்படிங்கிற திருநாமமும், அது தவிர பல திருநாமங்களும் வந்து. தாமோதரன் முக்கியம். 6வது பாட்டிலே ஹரி அப்படிங்கிற ஹரிநாமத்தை பத்தி ஆச்சரியமா பார்த்தோம். 7வது பாட்டிலே கேசவன் அப்படிங்கிறத பத்தி அழகா பார்த்தோம். 8வது பாட்டிலே தேவாதி தேவன் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலையும் அவன் ஒவ்வொரு பாசுரத்திலும் பெருமை கூடியிருக்கு. இந்த பாசுரத்துல மாதவன்கிறது ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. மாமாயன், மாதவன், வைகுந்தன் 3 சொல்லியிருக்காரு. மாமாயன் அப்படின்னா ஆச்சரியமானவன் அர்த்தம். மாயன்னாலே ஆச்சரியமானவன். 5வது பாட்டிலே மாயனை தான் சொல்ற.
அப்ப வெறும் மாயன் கிடையாது, மாமாயன் அப்படிங்கிறார் இப்ப இந்த பாட்டுல. பெரிய ஆச்சரியமானவன். மாதவன் அப்படின்னா லக்ஷ்மி பத்தின்னு அர்த்தம். வைகுந்தன் சீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லலாம். இதுல மாமாயன் அப்படின்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ ஆச்சரியம் இருக்கு. அவன் அவதாரம் பண்ணதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. பூதனா சம்ஹாரம் பண்ணதோ சகராசுர சம்ஹாரம் பண்ணோ அதெல்லாம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. காளியன் மேலே ஏறி நர்த்தனம் ஆடுறது எல்லாத்த காட்டிலும் ஆச்சரியமா இருக்கு. கோவர்தனகிரியை பிடிச்சிருந்து 7 நாள் நின்றது அதை காட்டிலும் ஆச்சரியமா இருக்கு. இது ஒண்ணுலயும் ஆச்சரியம் கூடிண்டே இருக்கு. இதுல எது ரொம்ப ஆச்சரியமானது? கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுடைய லீலைகள்ல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ரொம்ப மாயமானது எது என்று கேட்டால் ஒருத்தரும் ஒண்ணு சொல்லுவா. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது மாயமானது அப்படின்னு கேட்டா ஒருத்தரும் ஒண்ணு சொல்லுவா. என்ன கேட்டால் மலையை பிடிச்சிருந்ததுதான் மாயமானது, ஆச்சரியமானதுன்னு. 7 நாள் கொஞ்சம் கூட கை வலிக்காமல் பிடிச்சிருந்துக்க. என்ன கேட்டால் காளியன் அர்த்தனம் தான் அப்படின்னு ஒருத்தர். ஆனா ஆழ்வார கேட்கணும், எது ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா, எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளியேங்க. உரலோடு சேர்த்து கட்டி வைக்கச்ச கட்டுப்பட்டு நின்று அழுதுன்னு இருந்தான் இல்லையா, அதுதான் ஆச்சரியங்கிற. சாட்சாத் சர்வேஸ்வரனா இருக்கிறவன் உரலோட கூட கட்டுப்பட்டு நின்றானே, அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் எங்கேயுமே கிடையாது, யார்கிட்டயுமே பார்க்க முடியாது. அதான் மாமாயன். ஒரு சாதாரண மாயனா இவன் நினைக்க கூடாது. மாயன்னா இதை பண்றவன் அதை பண்றவன் சக்தி சொல்றது இல்லை. மாமாயன் அப்படின்னு சௌலபியத்தை காமிக்கிறது. வைகுந்தன் அப்படிங்கிறது பரத்துவத்தை காமிக்கிறது. சீவைகுண்ட லோகத்துல யாரும் போக முடியாமல் இருக்கக்கூடிய சீவைகுண்ட லோகத்தை நிர்வாகம் பண்ணிட்டு யார் அங்க வருவாளோ அவளுக்கெல்லாம் வரத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றதே எம்பெருமான் தான். யார் வரணுங்கிறதே எம்பெருமான் சங்கல்பம் தான். வைகுண்ட நிர்வாகனா இருக்கிறவன், இது அவனுடைய பெருமை, பரத்துவம். மாமாயன்கிறது சௌலபியம். இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது என்ன கேட்டா மாதவன், லக்ஷ்மிபதி. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காரணம் அவள் தான். இவனுடைய பரத்துவத்துக்கும் காரணம் லக்ஷ்மி, இவனுடைய சௌலபியத்துக்கும் காரணம் லக்ஷ்மி தான். இந்த இரண்டையும் சொல்லிட்டு, சௌலபியத்தையும் சொல்லிட்டு பரத்துவத்தையும் சொல்லிட்டு, இந்த இரண்டுக்கும் குருகுல வாசம் பண்ண இடத்தை சொல்லுகிறது மாதவன் அப்படிங்கிறார் அழகா. இது ரெண்டையும் பிராட்டி கிட்ட தான் பெருமாள் கத்துண்டாராம். இவர்கிட்ட குருகுல வாசம் பண்ணிதான் இத்தனை சிரேஷ்டமா இருக்க, அவர்கிட்ட குருகுல வாசம் பண்ணிதான் இத்தனை கருணையோட சௌலபியத்தோட இருக்க. பிராட்டி கிட்டே இருந்தா மொத்தமும் வந்திருக்கான். அதனால்தான் மாதவன் அப்படிங்கிறத நடுவுல போட்டிருக்கார், லக்ஷ்மிபதி அப்படிங்கிறது. பிராட்டிபதி, பிராட்டியினுடைய பதியா இருக்கிற அப்படின்னு தானே சிரேஷ்டன். ஸ்ரீயப்பதி அப்படின்னு தானே சொல்றோம். அதானே அவனுக்கு பெருமை. பாக்கி யாருக்கும் இல்லாத பெருமை ஸ்ரீயப்பதி. எப்படின்னா மாரீச்சன் சொல்ற, அப்பிரமேயம் ஹி தத் தேஜா எஸ்ய சா ஜனகாத்மஜா. ஸ்ரீராமன்கிற தேஜஸ் அளவிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஜனகாத்மஜா சீதாதேவி இருக்க, அவரோட கூட இருக்கும்போது இவர் தேஜஸை நம்ம அளவிட முடியாது. அவனுக்கே தேஜஸை கொடுக்கிறவர் பிராட்டிங்கிற மாதிரி இருக்கு. பெருமாளுடைய பரத்வம் வேதாந்தாஸ்தத்துவ சிந்தாம் முரபிதுரசியத் பாத சின்னை ஸ்தரந்தி. வேதாந்தங்கள்லாம் பரபிரம்மம் யார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கு லக்ஷ்மி தேவி தான் வச்சுருக்கு. லக்ஷ்மி பத்தி தான் பரபிரம்மம் அப்படின்னு எடுத்து காமிக்க. லக்ஷ்மி தேவி தன்னுடைய திருமார்பலை பெருமாள் வச்சுருக்கபடினால பிராட்டியினுடைய திருவடி இருக்கும் இல்லையோ, அந்த திருவடியினுடைய அடையாளங்கள்லாம் பெருமாளுடைய திருமார்பலை இருக்கிறபடினால அந்த பிராட்டியினுடைய திருவடி அடையாளத்தை வச்சுன்னு கண்டுபிடிக்கிறதாம் உபநிடத்து. இவர் தான் பரமபுருஷன். ஏன்னா இவர் திருமார்பலை தானே பிராட்டி திருவடி அடையாளம் இருக்கு. அப்ப அங்காம் பூயாம் சஹ எதுபரி பரம் பிரம்ம ததபூர் அமீயத்ரத்வித்ராஹ பவதி ச சதமகாதிஹி. இந்த பிராட்டி தன்னுடைய ஒரு கடாட்சத்தினாலே ஒரு மூலையில பார்த்தா போறோம் அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும். இந்த திருக்கன்னாலே இந்த மூலையில பார்த்தா போறோம் அவனுக்கு பிரம்ம பதவி கிடைச்சிடும். ஒரு சின்ன கடாட்சத்துக்கு இத்தனை பெருமை உண்டு. அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி தன் 2 கண்களாலையும் எப்போதும் நிரந்தரமா யாரை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா நாராயண பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு என்ன பதவி கிடைச்சது அப்படின்னா வைகுண்ட பதவி கிடைச்சு. இவனுக்கு இந்திர பதவியும் அவருக்கு சத்தியலோகத்துல பிரம்ம பதவியும்
இன்னொருத்தருக்கு வருண லோகத்துல வருண பதவியும் கடைக்கண் பார்வையினாலே கிடைச்சிடுறது. அப்போ அவருடைய மொத்த கடாட்சம் இருந்தா எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் தான் ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கார் அப்படின்னு ஆச்சு. அதனால வைகுண்டங்கிறதுக்கும் காரணம் பிராட்டி தான். சௌலபியம் கேட்கவே வேண்டாம், பெருமாள் அவதாரம் பண்ண வைக்கிறதுக்கு காரணமே பிராட்டி தானா. அவர் சொல்லிதான் இவர் அவதாரம் பண்ணி அவர் சொல்லிதான் தயையோட இருக்காராம். அதனால அந்த பிராட்டியினுடைய பெருமையை தோன்றும்படி மாதவன் அப்படிங்கிறது நடுவில் இருக்கிற மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்து. சகஸ்ரநாமம் கூட இப்படிதான் சொல்றது. லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹா அப்படின்னு வரும். லோகநாதகான்னு ஒரு திருநாமம், மாதவகான்னு ஒரு திருநாமம், பக்தவத்சலகான்னு ஒரு திருநாமம். லோகநாதானா லோகத்துக்கெல்லாம் நாதமானவன். லோகத்துல யாருக்காவது ஏதாவது வேணும்னா அவன்கிட்ட தான் போய் கேட்டாகணும், பிரார்த்தனை பண்ணியாகணும். எல்லாம் கொடுக்கக்கூடியவன் தான், ஏன்னா எல்லாத்தையும் சிருஷ்டிச்சவன் வந்தானே. அதனால லோகநாதா அப்படின்னு லோகநாத புரா பூத்வா அப்படின்னு வரும். இது பெருமாளுடைய பரத்வத்தை சொல்றது. லோகம்னா இந்த பூலோகத்துக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனை 14 லோகங்கள் சேர்ந்த பிரம்மாண்டம் இருக்கோ அது மாதிரி எத்தனை பிரம்மாண்டத்துல எத்தனை கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் நாசனம் அப்படின்னு பரத்வம். லோகபந்து லோகநாதா மாதவோ பக்தவத்சலா. பக்தவத்சலாங்கிறது சௌலபியம். பக்தர்கள்கிட்ட வாத்சல்யம் ரொம்ப அதிகமா, ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட அவளுடைய அபராதத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவன். ஒரு இடத்துல பரத்வம், அப்புறம் சௌலபியம், வாத்சல்யம். இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மாதவா நடுவுல இருக்கு. லோகநாதா மாதவோ பக்தவத்சலா. பிராட்டியுடைய சம்பந்தத்தாலே ரெண்டும் மிஞ்சி இருக்கான் பெருமாளுக்கு. அங்க எப்படி லோகநாதா மாதவா பக்தவத்சலஹான் பீஷ்மர் சஹஸ்ரநாமம் எழுதினாரோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் ஆண்டாள் அழகா எழுதியிருக்கார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா. இப்படி பல திருநாமங்களை சொல்லணும். அதனால மாமியார் அவளை எழுப்பீரோ என்று மாமியை விட்டு அவளை எழுப்ப சொல்றான். இவள் அருங்கலமே, சிரோபூஷணமா, இவர்களுக்கெல்லாம் அலங்காரமா இருக்க, கோஷ்டிக்கே அலங்காரமா இருக்கா. அப்படிப்பட்டவள் இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் பாட்டை கேட்ட உடனே எழுந்து ஓடி வர அவளையும் தன்னுடைய கோஷ்டியில சேர்த்துண்டு அவளோடு கூட அடுத்த கிரகத்துக்கு போகிறார்கள். இந்த பாசுரத்துல சுவாபதேசம் பார்க்கும்போது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூவங்கமல துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே. ஆச்சாரியனுடைய திருமாளிகை இருக்கொள்ளும், அதை அனுபவிக்கணும். நாவல் பாக்கத்துல சுவாமியினுடைய திருமாளிகை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓட்டு வீடு, ஃபேன் கிடையாது. சின்ன வயசுல அப்படியெல்லாம் பார்த்துருக்கும். ஒண்ணுமே கிடையாது அங்க. டிவிக்கெல்லாம் பிரசக்தியே கிடையாது. அந்த ஓட்டு வீடுல வாசல்ல பெரிய திண்ணை இருக்கும். யாராவது வந்தா உட்கார்றதுக்கு, அதிதிகள் உட்கார்றதுக்காக பெரிய திண்ணைகள், அதுல கல்லெல்லாம் வச்சு சொம்பெல்லாம் வச்சுக்கலாம். வாசல்ல செடி இருக்கு, பூச்செடி இருக்கு. பெருமாள் திருவாராதத்துக்கு பூச்செடியும் துளசியும் இருக்கும். அப்புறம் பார்த்தா திண்ணைகள். அந்த காலத்துல திண்ணைகள் வச்சுதான் ஆமை கட்டுவா. யார் வந்தாலும் படுத்துக்கணும், யார் வந்தாலும் தங்கணுங்கிறது. அதுக்கப்புறம் உள்ள போனா ரேஜில்ல சுவாமி பாடம் சாதிக்கிற இடம். தர்க்க பாடங்கள்லாம் இங்கதான் சாதிப்பார். வேதாந்த பாடங்கள்லாம் கோயில்ல சாதிப்பார். பாடம் சாதிக்கிற இடத்துல சுவாமி எழுதிருக்கிற இடம், கீழே பசங்கள் எழுதிருக்கிற இடம், காலக்ஷேப கூட்டம் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போனா சுவாமி அனுஷ்டானம் பண்றதுக்கான இடம் மித்தம் இருக்கும். அனுஷ்டானத்துக்கான பாத்திரங்கள்லாம் தனியா இருக்கும். திருப்புக்குடலை எல்லாம் இருக்கும். மேல வேஷ்டி பளபளன்னு உலர்த்தி சுத்தமா மேல இருக்கும். பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், வைதிகமா இருக்கும். அந்த சொம்பெல்லாம் இருக்கிற இடம் எல்லாமே திட்டமா இருக்கும். கோமயம் ஒரு இடத்துல இருக்கும். எல்லாம் காலுங்கழியே போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்னாக்கி அப்படிலாம் இருக்காது. அது இதுக்கு ஸ்தானத்துல ஆச்சரியமா அழகா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள போனான்னா உபாசனம் பண்ற இடம். அதுல அழகா புகை வந்துட்டு இருக்கும். நமக்கு நல்ல கம்முன்னு வாசனை வரும். உள்ளுக்குள்ள திருமணப்பள்ளியில முதல்ல போகச்சே பெருமாளுடைய சந்நிதி, அழகான பெருமாள் சந்நிதி மோடையில, பக்கத்துல மடப்பள்ளி, பின்னாடி ஒரு இடம். இப்படியாக மொத்தமே பெருமாள் உத்தேசிச்சே கட்டினா மாதிரி காலக்ஷேபத்துக்கும் பெருமாளுக்குமே. இதுல ஃபேன் கூட கிடையாது. சுவாமி பாடம் சொல்லும் போது கூட ஈசி சேர்ல சாஞ்சுன்னு விசிறியால விசிறிண்டே தான் பாடம் சாதிக்கிறோம். சின்ன வயசுல தானே விசிறியால விசிறிண்டு சாயங்காலம் 3 மணிக்கு ஒரே வெயில் காலத்துல கையால விசிறியால விசிறிண்டே பாடம் சாதிக்கிற வழக்கம். சாத்விகமான இடம். வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனான்னா அங்க மிருகங்கள்லாம் கூட ரொம்ப சாத்விகமா இருக்கான். புலி, சிங்கம், யானை, ஓனாய் எல்லாமே சாத்விகமா இருக்கான்.
ஒரு ஆடு போனா கூட அடிக்கிறது கிடையாது, ஒரு மான் போனா கூட அடிக்கிறது கிடையாது. ஏன்னா வசிஷ்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் சாத்விகமா இருக்கும். அந்த மாதிரி மகான்களுடைய திருமாளிகையில மொத்தமே சாத்விகமா இருக்கும். அந்த திருமாளிகையை கொண்டாடணும், தூமணி மாடம்னு சொல்லணும், திருமாளிகை அப்படின்னு சொல்லணும். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, இந்த ஆச்சாரியர்கள்லாம் பத்திரமா இருக்கா இல்லையோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேதம் அப்படிங்கிற ஒரு பவனத்துல இருக்காளாம். நிகமசௌத தீபஸ்ரீயா, வேதங்கிறது ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் மாதிரி. அது இவர்கள்லாம் அதுக்குள்ள பத்திரமா இருக்கா. இதுவானாலும் வேதத்துல சொல்லியிருக்குன்னுவா. இவ ஆச்சாரமோ அனுஷ்டானமோ அதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்து ஏன் இப்படி எது எப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பத்திரமா இருக்கவா, வெளியில வந்தா தானே கஷ்டம். எந்த அர்த்தமானாலும் சரி வேதத்துக்குள்ள இருந்துட்டே தான் பதில் சொல்றான். அதனால தூமணி மாடம் அப்படின்னா தூய்மையான எந்த தோஷமும் சொல்ல முடியாத மணிமாடம் அப்படிங்கிறது வேதம். அதுக்குள்ள இருக்காள் ஆச்சாரியாள், அப்படிப்பட்ட பெரிய பவனத்துல இருக்காளாம். சுற்றும் விளக்கரிய அப்படின்னா இவாளுடைய ஞானம் அப்படிங்கிற பிரகாசம் இருக்கு சுத்தி. தூபம் கமழ அப்படின்னா அனுஷ்டானம்ங்கிறது கமழல் அந்த மாடத்துல. வேதத்தினுடைய ஞானம், வேதத்துல சொன்ன கர்மங்களுடைய அனுஷ்டானம் எல்லாத்தோடையும் வேத பவனத்துக்குள்ளே ஆச்சரியமா இருக்கா. துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே, ஆச்சரியமா தூங்கிட்டு இருக்கா, நிம்மதியா இருக்கான்னு அர்த்தம். கண் வளரும்னா வேதத்தை விட்டு வெளியில வந்தா தர்க்கம், நீ சொன்னது சரியா நான் சொன்னது சரியா அப்படி தர்க்கத்துல போய் நிற்கும். தர்க்கத்தை படிக்கிறத காட்டிலும் வேதத்தை படிக்கிறதா நல்லதுன்னு சீபாஷிகாரர் சாதிச்சிருக்காங்க. அதனால வேதத்தையே விளம்பரமா வச்சுண்டு ஈஸ்வரன் இருக்கானா இல்லையான்னு தர்க்கம் பண்றவா பண்ணட்டும், நமக்கு என்ன கேட்டானா வேதம் சொல்லியிருக்கு பகவான் இருக்கான், வேற எதுவுமே தேவையில்லை. மோட்சம் பகவான் வேதம் சொல்லியிருக்கு, மோட்சத்துக்கு உபாயம் சரணாகதி வேதம் சொல்லியிருக்கு. பண்ணணுமா வேண்டாமான்னு வேதம் என்ன சொல்லியிருக்காதான். தர்க்கத்துக்கு பிரசக்தி இல்லையே, வேதத்துக்கு அனுகுணமானதான தர்க்கம் வரணும். வேதத்தை ஒதுக்கி வச்சுட்டு தர்க்கம் பண்ண முடியாது, அவ பண்ண மாட்டா ஆச்சாரியா. ஏன்னா தூமணி மாடத்து உள்ளுக்குள்ள இருக்கிறவா, வெளியில வரமாட்டா. மாமான் மகளே அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு ஒரு உறவு முறை கொண்டாடா. ஆச்சாரியர்களை போல உறவு யாருமே கிடையாது உண்மையில. ஒரு பிதா மாதிரி இல்ல, மாதா மாதிரி கிடையாது. இன்னும் ஏதோ தீர்க்க பந்துங்கிற தேசிகன். பிதாவும் மாதாவும் கொஞ்ச நாளைக்கு தானே பந்துவா இருக்கா. அதுக்கப்புறம் என்ன கேட்டா அந்த ஆத்மா எங்கேயோ போயிடுறது, நாம எங்கேயோ போயிடுறோம், யாரோ யாரோன்னு ஆயிடுறோம். ஆனா சீவை குண்டம் லோகம் போனா கூட ஆச்சாரிய பந்துத்துவம் விடாது, ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தாருங்க. இந்த பந்துத்துவம் விடாதே, இவருடைய சம்பந்தத்தினால சீவை குண்டம் வந்தேன்னு அங்கேயும் போய் அவரையே சேவிப்பானாம் இவன். அதனால மாமான் மகளே அப்படின்னு ஆச்சாரியன் கிட்ட உறவு முறை கொண்டாடுற. எம்பெருமானார்கிட்ட அவருடைய சிஷ்யர்களுடைய உறவு முறை இருந்து நிறைய பேருக்கு. முதலியாண்டானுக்கு இருந்தது, நடாதூர் ஆழ்வானுக்கு இருந்தது, திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு இருந்தது. மாமான் மகளேங்கிறா திருக்குறுகை பிரான் பிள்ளான் தான். ஏன்னா எம்பெருமானாருடைய மாமான் மகன் இவர் அப்படின்னு சொல்லலாம். குரத்தாழ்வான் மாத்திரம் சொல்லுவாராம், அடியனுக்கு எம்பெருமானாருடைய சரீர சம்பந்தம் இல்லையே, உறவு முறை சொல்ல முடியலையேங்கிறார். சரீர தொடர்பு இல்லையே. குரத்தாழ்வான் எத்தனை வசத்தியானவர், எப்படிப்பட்ட ஞானம், எல்லார காட்டும் வசத்தியான ஒரு ஞானம் இருந்தாலும் அவருக்கு இது ஒரு குறை இருந்திருக்கு. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் வேணும், சரீர சம்பந்தம் வேணும், அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணுமேங்கிறார் அவர். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியவேன மதன் வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் நமாமி மூர்தனா. ஆளவந்தார் சொல்ற, எனக்கு மாதா யாருன்னா நம்மாழ்வார், பிதா யாருன்னா நம்மாழ்வார், யுவதையா என்னுடைய பாரியைகள் யாருன்னா நம்மாழ்வார், தனையா என்னுடைய குழந்தைகள் நம்மாழ்வார், விபூதி என்னுடைய ஐஸ்வர்யம் எதுனா நம்மாழ்வார், சர்வம் மொத்தமும் நம்மாழ்வார். எதேவ நியமேன கட்டாயமா சொல்றேன், எனக்கு அன்னையாய் அத்தனாய் என்னை யாண்டிடும் தன்மையான் சடகோபன் சொன்ன மாதிரி எனக்கு அம்மாவா அப்பாவா என்னுடைய சகோதரனாக என்னுடைய மனைவியாக என்னுடைய குழந்தையாக மொத்தமே நம்மாழ்வார் தான் இருக்கான்னு விட்டார். மதன் வயானாம் வேற, எனக்கு மாத்திரம் இல்லை என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே நம்மாழ்வார் தான் எல்லாம். நமக்கெல்லாம் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தன்க நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் உறவு, நமக்கெல்லாம் உறவு கொண்டாடணும். அதனால மாமான் மகளே அப்படின்னு ஆச்சாரியன் கிட்ட உறவு கொண்டாடி
மணிக்கதவும் தாழ்த்திரவாய். அம்மா நீங்க வேதம் அப்படிங்கிற தூமணி மாடத்துல இருக்குங்களே, அந்த கதவை கொஞ்சம் திறந்து எங்களுக்கும் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கணும். வெளியிலேருந்து பார்த்தா தெரியல, எப்படி திறக்கணும் தெரியல, கதவு எங்க இருக்குன்னு தெரியல, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மணியா இருக்கு, எந்த பக்கம் பார்த்தாலும் பளபளன்னு பிரகாசிக்கிறது. ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சொன்ன மாதிரி புரியாத வேத பாகங்கள்லாம் எங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க தான் அதை திறந்து கொடுக்கணும். அந்த வேத பவனத்தை வேதார்த்தத்தை பிரகாசனம் பண்ணணும். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் அருளி செய்கிறார், அம்மா தாயே பிராட்டி, இந்த வேதங்கள் மொத்தமும் உன்னுடைய குணங்கள் பொதிந்திருக்கக்கூடிய இடம். உன்னுடைய குணங்கள்லாம் ரத்தனங்கள், அந்த ரத்தனங்கள்லாம் சேர்த்து வச்ச பெட்டி தான் வேதம். வேதத்துக்குள்ள இந்த ரத்தனங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. மேலோட பார்த்து ஏதோ பெட்டி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா, மேலோட பார்த்து வேதம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா வேதத்துக்குள்ள பிராட்டியினுடைய பெருமைகள் தான் இருக்கு, நிறைய இருக்கு. யாருக்கும் புரியல. புரியணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, பெட்டியை திறந்து பார்த்தா புரியும். திறக்க முடியல அப்படின்னா சாவி போட்டாதான் திறக்க முடியும். சாவி எதுன்னா இதிகாச புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள், இதெல்லாம் வச்சுண்டு வேதத்தை திறந்து பார்த்தால் அப்ப வேதத்துக்குள்ள இருக்கிற பிராட்டியினுடைய பெருமை புரியுமாம், அந்த ரத்தம் புரியுமா. திறந்து பார்க்கல, மேலோட்டா பார்த்தா என்னன்னாலும் தெரியாது. அந்த மாதிரி நீர் வந்து இதிகாச புராணங்களை எல்லாம் கொண்டு மணிக்கதவம் தாழ் திறந்து எங்களுக்கு வேதத்துக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஆச்சாரியங்கிட்ட பிரார்த்திக்கிற. மாமீர் அவளை எழுப்பீரோ, உண்மகள் தான் ஊமையோ, அன்று செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ. ஆச்சாரியனே சொல்றார், ஊமையா செவிடா அனந்தலா. ஏன்னு கேட்டா அவ அப்படிதான் பல சமயம் ஊமையாவே இருந்துடுறாள். அதான் அவளுக்கும் நல்லதுங்க. ஆச்சாரியர்கள் அதிகமா பேசுறது கிடையாது, பேச்ச குறைச்சுப்பா. நிறைய விஷயம் கேட்கறது கிடையாது. சுவாமியில நிறைய விஷயம் கேட்க மாட்டாங்க, சரி ஆகட்டும் அப்படின்னு அனுப்பிச்சுடுவார். அனாவசியமான வார்த்தையே வரவே வராது வாயில, பகவத் விஷயம் தவிர. மிதபாஷி நாம் அதிகமா பேச மாட்டோம். அந்த மாதிரிதான் இருக்கணுமா. பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூகாக தேதீவ தயிதா மமா எம்பெருமான் சொல்றான். பரரந்திரேஷு, இன்னொருத்தருக்கு இருக்கிற தோஷங்களை பார்க்கச்ச குருடன் ஆயிடும், கண்ணுக்கே தெரியக்கூடாது அந்த தோஷங்கள்லாம். பரதாரேஷு, பரஸ்திரீகள் விஷயத்துல இவன் பேடியாகணும், புருஷனா இருக்கக்கூடாது, இவன் அலியா இருக்கணும். தோஷம் சொல்ற விஷயத்துல மூக்காக, இவன் ஊமையா இருக்கணும், தோஷமே சொல்லக்கூடாது. தோஷம் சொல்லணும் வரும்போது ஊமை ஆயிடணும். அப்படி யார் இருக்கானோ அவன் தான் எனக்கு பிடிக்கும்னார் பெருமாள். ஊமையா இருக்க வேண்டி பேச வேண்டிய விஷயத்துலாம் பேசணும், அது பகவத் விஷயம். ஊமையா இருக்க வேண்டிய விஷயத்துல ஊமையா இருக்கணும். அது என்னன்னு கேட்டா, தீக்குறளை சென்றோதும் போய் சொல்ல மாட்டோம், ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அங்க ஊமையா இருக்கணும். யாராவது நிந்தை பண்ணானா அப்போ செவிடா இருக்கணும். ஊமையும் செவிடா இருக்கணும். சில சமயத்துல திருவேந்திபுரத்துல சுவாமி எழுந்த போது கோயில்ல உற்சவம் நடந்தது. ஒரு சமயம் ராத்திரி ரொம்ப நாளி ஆயிடுத்து. ஆனால் இவர் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துட்டார் ஆத்துக்கு. அப்போ அங்க பெரியவர் பார்த்து கேட்டாராம், ஏன் திரும்பி வந்துட்டா, உற்சவம் முடிஞ்சுருத்தா அப்படின்னா. இல்ல உற்சவம் முடியல. பின்ன ஏன் திரும்பி வந்துட்டேன்னு கேட்டார். இல்ல அங்க சொல்லிட்டு இருந்த வார்த்தைகள் சில பேர் பேசிட்டு இருந்தா அதுல வேத நிந்தை இருந்தது. வேதத்தை போய் நிந்தை பண்ணிட்டு இருக்கால, அதை கேட்க முடியல, அதான் வந்துட்டேன். உடனே அவர் கொண்டாடினார், நீ சரியா பண்ண. ஏன்னா பகவானை நிந்தை பண்ற இடத்துலையும் வேதத்தை நிந்தை பண்ற இடத்துலையும் ஆச்சாரனை நிந்தை பண்ற இடத்துலையும் நிற்க கூடாது. உடனே அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடும். காது செவிடாகணும். அந்த இடத்துல காது கேட்க கூடாது. பாகவதால நிந்தை பண்றாள் அப்படின்னா நம்ம காது செவிடாகணும். ஊமையா இருக்கணும் சில விஷயங்கள்ல, செவிடா இருக்கணும் சில விஷயங்கள்லங்க. ஏம பெருந்தேல் மந்திரப்பட்டாளோ, என்ன தூங்கிட்டு இருக்காளே. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே.
ஆச்சாரியர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காள்னா எல்லாரும் எந்த விஷயத்துல முழிச்சுட்டு இருக்காளோ அந்த விஷயத்துல அவ தூங்கிட்டு இருக்காள். எல்லாரும் எந்த விஷயத்துல தூங்கிட்டு இருக்காளோ அந்த விஷயத்துல அவ முழிச்சுட்டு இருக்காங்க. அழகான ஸ்லோகம் இது. எல்லாருக்கும் எது வெளிச்சமோ அது ஆச்சாரியனுக்கு இருட்டு, யோகிகளுக்கு. எல்லாருக்கும் எது இருட்டோ அது இவருக்கு வெளிச்சம். இது நான் ஆத்ம விஷயத்துல. ஆத்ம விஷயத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காள், எல்லாருக்கும் இருட்டா இருக்கு. ஆனா ஆச்சாரியனுக்கு அதுதான் வெளிச்சம். லௌகிக போக விஷயத்துல எல்லாரும் முழிச்சுட்டு இருக்காள், எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கு. ஆனா இவருக்கு அதுதான் இருட்டு. அந்த மாதிரி இவர்கள் தூக்கத்தில் இருக்கலாம். சில விஷயத்துல காதிலே போட்டுக்க மாட்டான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும். பகவானுடைய பரத்தத்தை சொல்றதையும் பகவானுடைய சௌலபியத்தை சொல்றதையும் லக்ஷ்மி பதித்தத்தை சொல்றதையும் அதையெல்லாம் கொண்டாடக்கூடிய சாஸ்திரங்கள் அவ எடுத்து சொல்ல, அதையெல்லாம் நாம் கொண்டாடி பகவான் நாமாவை சொல்ல ஆச்சாரியன் சன்னதிக்கு போகணும். அதனால ஆச்சாரியனையே எழுப்பி எங்களுக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் உபதேசம் பண்ணுங்கோ என்று பிரார்த்திக்கிற மாதிரி இந்த பாசுரம் அழகா அமைஞ்சிருக்கு. சதமகமணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபிஸ்ருக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.